Students, see the next one, illustration 8th sum. From the following balance sheet of Subha and Sudha, who share profit and loss equally. It interest on capital at 6% per annum for the year ended 31st December 2017. Balance sheet as in 31st December 2017. அதாவது year end உடைய balance sheet 2017 உடைய balance sheet பாருங்க. liability side capital account சுபா உடைய capital, next பார்த்தீங்கன்னா சுதா உடைய capital. Then next one, current liabilities. Asset side பாருங்க, fixed assets, then current assets. Tally for the 50,000. Information பாருங்க, drawings of Sudha and Subha during the year were 2,500 and 3,500 respectively. Profit earned during the year was rupees 15,000. என்ன சொல்கிறாங்க, இங்கே க்ளோசிங் பேலன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓப்பனிங் பேலன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணனா க்ளோசிங் பேலன்ஸுடைய கேபிட்டலை நம்ம எடுத்துப்போம். அதாவது க்ளோசிங் பேலன்ஸுடைய முதல் சுபாவுடைய முதலும் ப்ளஸ் சுதாவுடைய முதலும் நம்ம எடுத்துப்போம். அதை எடுத்துக்கிட்டு அது கூட இங்கே ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ட்ராயிங்ஸை நம்ம ஆட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ப்ராஃபிட் இயர்னட் எண்டட் பாருங்கள் 15,000. அந்த ப்ராஃபிட்டை நம்ம லெஸ் பண்ணும். ப்ராஃபிட் ப்ளஸ் அடிஷ்னல் கேபிட்டல் ஏதாவது கொண்டு வந்திருந்தாங்கன்னா அடிஷ்னல் கேபிட்டலை லெஸ் பண்ணால் நமக்கு கிடச்சிரும் ஓப்பனிங் பேலன்ஸு. ஸோ இப்போ நம்ம ஓப்பனிங் பேலன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஓப்பனிங் பேலன்ஸை பாருங்கள், பர்டிகுலர்ஸ் போட்டுக்கோங்க, சுபா போட்டுக்கோங்க, நெக்ஸ்ட் ஒன் காலத்தில் சுதாவை போட்டுக்கோங்க. அவங்களுடைய ஓப்பனிங் அவங்களுடைய முதல் பாருங்கள், சுபா எவ்வளோ முதல் கொண்டு வந்திருக்காங்க 15,000. ஸோ சுபாவை போட்டுக்கோங்க 15,000. நெக்ஸ்ட்டு சுதாவை பாருங்கள் 20,000. சுதா பாருங்கள் 20,000 என்ட்ரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ராவிங்ஸ் பாருங்கள், ட்ராவிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2,500. யாருது? சுபாவுது. ஸோ சுபாவுது பாருங்கள் 2,500. சுதா பாருங்கள் 3,500. சுதாவுது 3,500 என்ட்ரி போட்டுட்டு இப்போ ட்ராயிங்ஸ் முடிஞ்சது நம்ம ஆட் பண்ணுவோம்ல, ஆட் பண்ணுங்கள். 15,000 2,500 ஆட் பண்ணால் 17,000. 20,000 3,500 ஆட் பண்ணால் 23,500. இப்போ நெக்ஸ்ட்டு இருக்கிறது என்ன? ப்ராஃபிட் தான் இங்கே பேலன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ப்ராஃபிட் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராஃபிட் இயர்னடு டியூரிங் த இயர் வாஸ் 15,000. இங்கே ஷேர், அதாவது அவங்களுடைய முதல் கொண்டு வந்த ரேஷியோலாம் எதுவும் கிடையாது. ஷேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஈக்குவலின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஈக்குவலாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 15,000ல் பாதி எவ்வளோ? 15,000 டிவைடட் பை 2 போட்டோன்னா 7,500 இல்லையா? ஸோ அதுதான் இங்கே 7,500 சுபாக்கும் சுதாக்கும் 7,500 போட்டுக்கோங்க. போட்டுட்டு ப்ராஃபிட்டை லெஸ் பண்ணுனா 17,500ல் 7,500 போச்சுன்னா கெட் இட் த வேல்யூ 10,000. சேமஸ் அதே மாதிரி தான் 23,500ல் 7,500 போச்சுன்னா 16,000. ஸோ இப்போ நம்ம அவங்களுடைய ஓப்பனிங் கேபிட்டலை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? 10,000 16,000. இந்த 10,000 16,000 தான் பாருங்கள், கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 6%. இதுக்கு இந்த 10,000க்கு நம்ம 6% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அட் சேம் டைம் இந்த 16,000க்கும் 6% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலில் கால்குலேட் பண்ணலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு சுபாது ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், சுபாது ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ? 10,000. ஸோ இப்போ இங்கே 10,000 போட்டுக்கோங்க. 10,000 இன்ட்டு எவ்வளோ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் ஆன் ரேட் 6% இல்லையா? ஸோ 6% இன்ட்டு 100 போட்டோன்னா கெட் இட் த வேல்யூ 600. இந்த 600 தான் சுபாவுடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சுதாவது பாருங்கள், சுதாவது ஹவு மச்? 16,000 இன்ட்டு 6%. ஏன்னா இப்போ நம்ம இங்கே ஈக்குவலாக போடுறோம் இல்லையா? ஸோ 16,000 இன்ட்டு சுதாவுக்கும் 6% 100 போட்டோன்னா கெட் இட் த வேல்யூ 960. இப்போது 960 தான் சுதாவுடைய ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ கிளியராமா? பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் 9th சம் பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் பிருந்தா அண்ட் பிரவீனா who share profit and loss in the ratio of 3:4%. 3:4 ரேஷியோவில் அவங்க ப்ராஃபிட்டை அண்ட் லாஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 6% per annum ஃபார் த இயர் எண்டர் 31st December 2017. இப்பயும் அதாவது லாஸ்ட் சம்முக்கும் இந்த சம்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, பேலன்ஸ் ஷீட்டை கொடுத்துருக்காங்க, நம்ம ஓப்பனிங் பேலன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். பட் லாஸ்ட் டைமில் ரேஷியோவை கொடுக்கல, இப்போ ரேஷியோவை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷனை பாருங்கள்.
On the 1st July 2017, Brinda introduced additional capital. Additional capitalum நம்ம இந்த சம்மில் அடிஷ்னலாக பார்க்க போகிறோம். அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ பிருந்தாவுது 6000. 1st October 2017 பிரவீனா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 10,000 அடிஷ்னல் கேபிட்டல். நெக்ஸ்ட்டு டிராவிங்ஸ் பிருந்தா அண்ட் பிரவீனா டியூரிங் த இயர் வேர் 5,000 and 7,000 எடுத்துக்கிறாங்க. Profit year during the year was rupees 31,000. 31,000 ப்ராஃபிட் இயர்னு சொல்லியிருக்காங்க. இங்கே சம்மில் பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் இருக்கா. நம்ம லாஸ்ட் சம்மில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷனை பார்க்கல, ரேஷியோவை பார்க்கல, அடிஷ்னல் கேபிட்டலை பார்க்கல. பட் இது மூணும் இந்த சம்மில் பார்க்குறோம். இதுதான் லாஸ்ட் சம்முக்கு இந்த சம்முக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் இங்கே கொடுத்துருக்கிற ப்ராஃபிட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணிப்போம். ப்ராஃபிட் இயர் டியூரிங் த இயர் எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 31,000 கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த 31,000லேருந்து 10,000 டிடக்ட் பண்ணுன்னா கெட் இட் த வேல்யூ 21,000. 21,000க்கு தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ஷேர் பண்ணுவோம் இந்த பார்ட்னர்ஸ்க்கு இந்த சம்மில். இப்போ சம்மை பார்க்கலாமா, பாருங்கள். பர்டிகுலர்ஸ் போட்டுக்கோங்க, பிருந்தா அண்டு பிரவீனாவை போட்டுக்கோங்க. கேபிட்டல் எவ்வளோ வச்சுருக்காங்க, 30,000 அண்டு 40,000. பாருங்கள், பிருந்தாவுக்கு எவ்வளோ 30,000, பிரவீனாவுக்கு 40,000. அது கூட நம்ம என்ன ட்ராயிங்ஸை ஆட் பண்ணுவோமா. ஸோ இங்கே பாருங்கள், ட்ராயிங்ஸ் எவ்வளோ எடுத்திருக்காங்க, 5,000 7,000. 5,000 பிருந்தாவது 5,000, 7,000 பிரவீனாவது 7,000. ஸோ ஆட் பண்ணால் 35,000, இங்கே 47,000. இது கூட நம்ம இப்போ அடிஷ்னல் கேபிட்டலில் பார்க்குறோமா. ஸோ அடிஷ்னல் கேபிட்டலும் ப்ராஃபிட்டும் நம்ம லெஸ் பண்ணால் நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் கிடச்சிருமா. பாருங்கள், அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ 6,000. பாருங்கள், பிருந்தாவுடைய அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ 6,000. ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 6,000. அதே மாதிரி பிரவீனாவோட அடிஷ்னல் கேபிட்டல் பாருங்கள் 10,000. பிரவீனாவது 10,000 இங்கே போட்டோமா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ப்ராஃபிட் இருக்கா. இப்போ நம்ம ப்ராஃபிட்டை இங்கே ரெடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது இங்கே 31,000 கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட்டு. இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் பார்த்திங்கன்னா 10,000. அந்த 10,000 நாங்கள் இப்போ பார்ட்னர்ஷிப்பில் தனியாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டை நம்ம போடுறங்கிறதுனால தான் இந்த ப்ராஃபிட்டை இங்கே நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம், அதாவது டிடக்ட் பண்ணுறோம். இந்த ப்ராஃபிட்டை நம்ம இங்கே டிடக்ட் பண்ணுறோம். டிடக்ட் பண்ணோன்னா 21,000. ஸோ இந்த 21,000க்கு தான் இப்போ நம்ம ப்ராஃபிட்டை நம்ம ஷேர் பண்ணுறோம். அவங்களுடைய ரேஷியோ என்னம்மா 3:4 இல்லையா. ஸோ இதை ஆட் பண்ணால் 4 3 ஆட் பண்ணால் 7. இப்போது பாருங்கள், அடிஷ்னல் கேபிட்டல் அவங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளோ 21,000. 21,000 இன்ட்டு ரேஷியோ எவ்வளோ ஆட் பண்ணோம்னா 3/7. இங்கே இது டோட்டல் வேல்யூ. இது பார்த்தோன்னா 3 பார்த்தோன்னா அவங்களுடைய பார்ட்னர்ஸோடைய ரேஷியோ லெவல். ஸோ 3:7 போட்டோன்னா நமக்கு வேல்யூ வரும் எவ்வளோ 9,000. ஸோ இந்த 9,000 தான் இந்த உங்களுடைய ப்ராஃபிட்டு. பாருங்கள், 21,000. பாருங்கள், 21,000 இன்ட்டு அவங்களுடைய ரேஷியோவில் 3:4 இல்லையா. 3 4 ஆட் பண்ணால் 7. ஸோ 3/7 டோட்டல் பண்ணோன்னா உங்களுக்கு வேல்யூ வரும் எவ்வளோ 9,000 வேல்யூ. இந்த 9,000 தான் அவங்களுடைய ப்ராஃபிட்டு. யாருடைய ப்ராஃபிட்டு, பிருந்தாவுடைய ப்ராஃபிட்டு. சேமஸ் அதே தான் பிரவீனாவுக்கும். பிரவீனாவுடைய அமௌண்ட்டும் 21,000 தான். 21,000 இன்ட்டு 4/7 கெட் இட் த வேல்யூ 12,000. 12,000 தான் பிரவீனாவுடைய ப்ராஃபிட்டு 12,000. ஸோ இப்போ ஆட் பண்ணலாம் பாருங்கள். அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ 6,000. அது கூட அவங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 9,000. டோட்டல் பண்ணால் 15,000. ஸோ இப்போ 15,000. சேமஸ் அதே மாதிரி பாருங்கள், பிரவீனாவது டோட்டல் பாருங்கள். அவங்களுடைய பிரவீனாவது அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ 10,000. ப்ராஃபிட்டை பாருங்கள் 12,000. ஸோ ஆட் பண்ணால் 22,000. இப்போது 22,000 தான் ஆட் பண்ணியாச்சு. இப்போது 35,000லேருந்து 15,000 டிடக்ட் பண்ணனா கெட் இட் த வேல்யூ 20,000. சேமஸ் அதே மாதிரி தான் பிரவீனாவதும் 47,000லேருந்து 22,000 டிடக்ட் பண்ணனா கெட் இட் த வேல்யூ 25,000. ஸோ இப்போ நம்ம அவங்களுடைய கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. பிருந்தாவது 20,000, பிரவீனாவது 25,000 நம்ம கேபிட்டலில் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டலில் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா. 20,000 இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் கால்குலேட் எவ்வளோ 6%. 6/100 போட்டோன்னா கெட் இட் த வேல்யூ 1,200.
ஸோ 1200 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. யாருது? பிருந்தாவுது. சேம் எஸ் அதே மாதிரி தான் அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ? 6000. அடிஷ்னல் கேபிட்டல் எப்போ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க? ஜூலை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா? ஸோ ஜூலை டு டிசம்பர் மந்த் இயர் எண்ட் வந்து டிசம்பர் இல்லையா? ஸோ ஜூலை டு டிசம்பர் பிட்வீன் கேப் பார்த்தீங்கன்னா 6 மந்த்தா? ஸோ இந்த 6 மந்த்தை நம்ம இப்போ கால்குலேட் பண்ணுறோம் பாருங்கள். அவருடைய அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ? 6000 இன்ட்டு 6 டிவைடட் பை 100 இன்ட்டு 6 மந்த் எடுத்துக்கோமா. 6 மந்த்து டிவைடட் பை 12 டோட்டல் மந்த் எவ்வளோ? 12 பண்ணனா கெட் இட் த வேல்யூ 180. ஸோ அந்த 1200 ப்ளஸ் 180 ஆட் பண்ணனா கெட் இட் த டோட்டல் வேல்யூ 1380 தான் உங்களுடைய டோட்டல் வேல்யூ இல்லையா? சேமஸ் இதே மாதிரி தான் நம்ம பிரவீனாவுக்கு போடுறோம். பிரவீனாவுக்கு போடலாமா? பாருங்கள். பிரவீனாவுடைய டோட்டல் எவ்வளோமா? 25,000. 25,000 இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் கால்குலேட் எவ்வளோமா? இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரேட்டு 6%. ஸோ 6 டிவைடட் பை 100 போட்டோன்னா கெட் இட் த வேல்யூ 1500. ஸோ 1500. இப்போ அவங்களுடைய அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ? எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு? 10,000 அடிஷ்னல் கேபிட்டல் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு? அக்டோபர் டு டிசம்பர் 3 மந்த் இல்லையா? இந்த 3 மந்த்தை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ 3 மந்த் டிவைடட் பை டோட்டல் மந்த் எவ்வளோ? 12 பண்ணனா கெட் இட் த வேல்யூ 150 இல்லையா? உடைய கேபிட்டலில் ஃபைண்ட் அவுட் பண்ண இன்ட்ரெஸ்ட் எவ்வளோமா? 1500. இப்போ 1500 150 ஆட் பண்ணனா கெட் இட் த வேல்யூ 1650 தான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் 1650. 25,000 இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரேட் எவ்வளோ? 6% டிவைட் பண்ணனா கெட் இட் த வேல்யூ 1500. ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் 10,000. அடிஷ்னல் கேபிட்டல் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு? அக்டோபரில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரா? ஸோ இப்போ 3 மந்த் இன்ட்டு டோட்டல் மந்த்து 12 எடுத்துக்கிட்டோன்னா 150. இந்த 150 1500 ஆட் பண்ணனா 1650 தான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல்.